கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே யோர்தான் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். ஆமென். யோர்தானை கடப்பதுதான் கானானை சுதந்திரிப்பதன் ரகசியம். நாம் கானான் என்னும் கனவு தேசத்தை கையகப்படுத்த வேண்டுமென்றால் யோர்தான் என்னும் சாவை நாம் கடந்துதான் அந்த கனவு தேசத்திற்குள் காலடி எடுத்து வைக்க முடியும். யோர்தான் என்றால் சாவு என்றும் மரணம் என்றும் அர்த்தம் உண்டு. நாம் இந்த யோர்தான் வழியாக தான் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே இந்த கானான் என்பது எதிரிகள் அற்ற இளைப்பாறுதல் தரும் கிறிஸ்துவுக்குள்ளான புது உடன்படிக்கையின் வாழ்க்கை. இங்கே எதிரிகள் இல்லை. காரணம், அவற்றை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். அந்த தேவ ராஜ்யத்திற்குள், தேவனுடைய ஆளுகைக்குள் நாம் வர விரும்பினால் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று கூறி நம்முடைய சுயத்திற்கு ஒரு மரண விழா நடத்த ஞானஸ்தானம் என்னும் சாவுக்குள் கடந்து வர வேண்டும். எங்கே நான் சாகிறோம் அப்படி என்றால், என்னால் இனி முடியாது என எங்கே ஒத்துக்கொள்கிறோமோ அங்கே நாம் சாகிறோம். நான் என்பது அங்கே முற்று பெறுகிறது. ஆகையால் நான் மரிக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்ல நாம் சுயத்திற்கு மரித்ததை வெளிப்படுத்த ஞானஸ்தானத்தை அடையாளமாக காட்டுகிறோம். இதைதான் ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். முடியவில்லை என்பதுதான் நம் முழு வெற்றியின் துவக்கம். என்னால் முடியும் என்கிற சுயத்திற்கு, என் பக்தி காரியங்களால் முடியும் என்கிற சுயத்திற்கு முடிவுதான் மரணம். ஆம், அதுதான் ரட்சிப்பு, அதுதான் புதிய ஜனனம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.